परम पूज्य गुरुदेव के चरणों में कोटि कोटि वंदन। पूज्य गुरु मैया के चरणों में कोटि कोटि वंदन। स्वामी जी, मेरा प्रश्न है, जो आपकी स्थिति है वही स्थिति, वही की वही स्थिति हमारे नवसारी के सभी आत्माओं की को प्राप्त हो, उसके लिए मार्गदर्शन कीजिए। कृपया मार्गदर्शन कीजिए, कृपया मार्गदर्शन कीजिए। உங்களது கேள்வி என்னவென்றால், சுவாமிஜி, உங்களது தியான நிலை என்னவோ அதே போன்ற நிலை நவசாரியில் இருக்கும் அனைத்து சாதகர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். एक्चुअली विषय नवसारी ऐसा नहीं, मैं विश्व के लिए कॉमन ही बोलता हूँ कि नियमित ध्यान साधना करना चाहिए। तुम लोगों का ध्यान नियमित नहीं है, पकड़ छोड़ रहता है। दिवाली के जैसे लाइट जलते ना वैसे। நான் நவசாரிக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் அனைவருக்கும் சொல்கிறேன், நாள் தவறாமல் தியானம் செய்யுங்கள் என்று. உங்களது தியானத்தின் நிலை தீபாவளியில் ஒளிரும் மின்விளக்கு போல ஒளிர்கிறது, அணைகிறது, அதுபோல தியான நிலை இருக்கிறது உங்களுக்கு. दूसरा ना, गुरु आज्ञा सर्वोपरि है। तुम ना गुरु के अंदर कुछ एक्स्ट्रा जोड़ने का कोशिश मत करो, कुछ छोड़ने का कोशिश मत करो। குருவின் ஆங்கேயே மிகவும் பெரியது, அதில் நீங்கள் எதையும் சேர்க்காதீர்கள், அதிலிருந்து எதையும் கழிக்காதீர்கள். एक्चुअली गुरु के साथ रहना मतलब एक बड़ी सामूहिकता के साथ रहना है, एक कलेक्टिविटी के साथ रहना है। குருவோடு இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டு சக்தியோடு இருப்பது. तो आप इस मंत्र में कुछ जोड़ करके और आगे करने का कोशिश मत करो, तो आप क्या करोगे, सामूहिकता से आगे चले जाओगे, तो भी कुछ काम का नहीं। நீங்கள் இந்த மந்திரத்தோடு எதையாவது சேர்த்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த கூட்டு சக்தியிலிருந்து வெளிப்பட்டு விடுவீர்கள். और नियम तोड़ करके पीछे रहोगे तो वो भी तुम्हारे कोई काम का नहीं। அந்த நியமத்தை உடைத்துவிட்டு பின்னால் சென்று விட்டீர்கள் என்றாலும் உங்களுக்கு லாபம் இருக்காது. देखिए, पहले आपका नियंत्रण आपके शरीर पे होना चाहिए, तो बाद में आगे की प्रगति संभव है। முதலில் உங்களது கட்டுப்பாடு உங்களது உடலின் மீது இருக்க வேண்டும். जितना नियमों का पालन करोगे उतनी प्रगति होगी, जितना तोड़ोगे उतनी नहीं होगी। எவ்வளவு வழிமுறைகளை கடைபிடிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. छोटे से छोटे क्या नियम है उसका ध्यान रखो, उसका पालन करो। சின்னஞ்சிறிய வழிமுறைகளை கூட கடைபிடியுங்கள், அதனால் உங்களுக்கு பலன் இருக்கும். तो धीरे धीरे तुम्हारा भी ध्यान में प्रगति होगा, सबका ही होगा। மெதுமெதுவாக உங்களுக்கும் கூட தியானத்தில் முன்னேற்றம் ஏற்படும், அனைவருக்கும் ஏற்படும். बस और क्या। थैंक यू सो मच स्वामी जी।